தங்க முட்டையிட்ட வாத்து ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவருக்கு ஒரு வாத்து இருந்தது. அந்த வாத்து ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க முட்டையை இடும். விவசாயி அந்த தங்கத்தை விற்று பணக்காரனானார். ஆனால் விவசாயிக்கு பேராசை வந்தது. ஒரே தடவை நிறைய தங்கம் வேண்டும் என்று நினைத்தார். அவர் வாத்தை வெட்டி பார்த்தார். ஆனால் வாத்தின் வயிற்றில் தங்கம் இல்லை. விவசாயிக்கு வருத்தம் வந்தது. தனது முட்டாள்தனத்தால் வாத்தை இழந்தார். அவர் கற்றுக்கொண்ட பாடம்: பேராசை நல்லதல்ல, நம்மிடம் இருப்பதை நாம் மதிக்க வேண்டும். ஒரு நிமிடக் கதை. பொறுமை. ஒரு விவசாயி தனது விளைநிலத்தில் கடுமையாக உழைத்து வந்தார். அவர் விதை போட்டு தண்ணீர் பாய்ச்சி கவனமாக பராமரித்தார். ஆனால் பல நாட்கள் கழித்தும் பயிர்கள் முளைக்கவில்லை. அவருக்கு மனம் வருத்தமாக இருந்தது. ஆனால் அவர் பொறுமையாக இருந்தார். தொடர்ந்து பராமரித்தார். ஒரு நாள் சிறிய மூளை ஒன்று தோன்றியது. பின்னர் அது செடியாக வளர்ந்து பூத்து காய்த்தது. விவசாயி மகிழ்ச்சியில் திளைத்தார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், பொறுமை என்பது வெற்றியின் திறவுகோல். எந்த வேலைக்கும் நேரம் வேண்டும். பொறுமையுடன் காத்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். தமிழ் 30 வினாடி கதை. நரியின் சூழ்ச்சி. ஒரு காட்டில் ஒரு நரி இருந்தது. அது மிகவும் சூழ்ச்சிக்காரன். ஒரு நாள் பசியால் வாடின நரி ஒரு மரத்தில் உட்கார்ந்திருந்த காகத்தை பார்த்தது. காகத்தின் வாயில் ஒரு சுவையான இறைச்சி துண்டு இருந்தது. அதை பார்த்ததும் நரியின் வாயில் தண்ணீர் கொட்டியது. ஐயோ காகா, உன்னுடைய அழகான குரல் எவ்வளவு அருமை! நீ பாடுவது தேவதை இசை போல இருக்கிறது என்றது நரி பொய்யாக. காகம் தன் குரலை கேட்டு பார்க்க விரும்பியது. வாயை திறந்து பாடினது. அதோடு இறைச்சி துண்டும் கீழே விழுந்தது. அதை சாப்பிட்டு விட்டு நரி, உன் குரல் அவ்வளவு அருமையாக இல்லை என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டது. பாவம் காகம் தன் இறைச்சியை இழந்து விட்டது. இந்த கதை நம்மை மற்றவர்களின் பாராட்டுகளில் மயங்கி விடாமல் நம்மை நாமே நம்பிக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. தமிழ் 30 வினாடி கதை. அமைதி. ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை ஒரு கடலாக கற்பனை செய்து கொண்டான். அலைகள் அவனது சந்தோஷங்களும் துன்பங்களும். கடலின் ஆழம் அவனது ஆன்மாவின் ஆழம். ஒரு நாள் ஒரு பெரிய புயல் வந்தது. அலைகள் சீறி எழுந்தன. ஆனால் மனிதன் பயப்படாமல் கடலின் ஆழத்திற்கு சென்றான். அங்கே அமைதி இருந்தது. புயல் வெறும் மேற்பரப்பு என்றும் உண்மையான அமைதி உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்றும் உணர்ந்தான். தமிழ் 30 வினாடி கதை. விதைக்கும் விளைவு. ஒரு விதை இருந்தது. மழைத்துளியின் அரவணைப்பை தாங்கிக் கொண்டு மெல்லிய வேர்களை பூமிக்குள் பதித்தது. காற்றின் தாலாட்டுக்கு ஏற்றபடி இலைகளை விரித்தது. சூரியனின் அரவணைப்பில் பூத்தது. அது ஒரு மரமாக வளர்ந்தது. தன்னை நட்டவரை மறக்காமல் நிழலையும் ஆக்சிஜனையும் பரிசாக தந்தது. இதுதான் வாழ்க்கை. நீ கொடுத்ததை விட அதிகமாக திரும்பக் கொடுக்கும். தெனாலிராமன் கதைகள். ஒரு நாள் ராமன் நீண்ட பயணத்துக்கு கிளம்பினார். அப்போது ஊருக்கு செல்ல காட்டு வழியே பயணம் செய்ய வேண்டியிருந்தது. அந்த வழியில் ஒரு பயணி ராமனுடன் சேர்ந்தார். இந்த இடம் திருடர்களால் நிறைந்திருக்கிறது, நான் உங்களுடன் பயணிக்கலாமா என்றார் அந்த மனிதர். ராமன் உடனே ஒப்புக்கொண்டார். அன்று இரவு இருவரும் ஓய்வெடுக்க ஒரு இடத்தில் நின்றனர். ராமன் சோர்வாக இருந்ததால் சீக்கிரமே தூங்கிவிட்டார். ஆனால் அவனது தோழன் உண்மையில் ஒரு திருடன். அவன் ராமனின் தலையணையின் கீழ் பார்த்தான். எதுவும் காணவில்லை. அவன் ராமனின் பைகளை கவனமாக தேடினான். ஒரு பைசா கூட கிடைக்கவில்லை. ஏமாற்றமடைந்தான். மறுநாள் இருவரும் பயணத்தை தொடர்ந்தனர். இரவு நின்றனர். திருடன் மீண்டும் ராமனின் உடைமைகளை தேடினான். எதுவும் கிடைக்கவில்லை. மீண்டும் ஏமாற்றமடைந்தான். அடுத்த நாள் இருவரும் திருப்பதி நகரத்தை அடைந்தனர். அங்கு பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்தது. நான் எல்லா இடத்திலும் தேடினேன், எதுவும் காணவில்லை. நீங்கள் பணத்தை எங்கே மறைத்தீர்கள் என்று திருடன் கெஞ்சினான். ராமன் சிரித்துக்கொண்டு, நான் உன்னை பார்த்த நொடியே நீ திருடன் என்று தெரிந்து கொண்டேன். அதனால் உங்கள் தலையணையின் கீழ் பணத்தை மறைத்தேன் என்றார். திருடன் அதிர்ச்சி அடைந்து, நான் ஏன் என் தலையணைக்கு அடியில் தேட வேண்டும் என்றான். ராமன் சிரித்தபடி, அதனால்தான் நான் உங்களை மிஞ்சினேன் என்றார். பாவம் திருடன் ராமனின் அறிவுத்திறனுக்கு மாட்டிக்கொண்டான்.